Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுக்காக ஒரு கப்ல 1/2 டீஸ்பூன் சர்க்கரை 1/4 கப் சூடா இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரை ஈஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஏதோ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ரைஸ் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். இப்போ ஒரு பவுலில் 3 கப் மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஈஸ்ட் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எனக்கு வந்து இதுக்கு 1 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசைய வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த பவுல்லையே வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அதை திரும்பவும் நல்லா உருட்டிட்டு அதே பவுலில் வச்சுருங்க. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டாகவும் இல்லை, அதே மாதிரி ட்ரையாகவும் இல்லை. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பிசைஞ்சால் போதும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இருக்கட்டும், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ கீழே எல்லாமே லைட்டாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவை 2 சைடுமே நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் விரிக்கும் போது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஓவல் ஷேப்பில் நான் ஷேப்க்கு நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மெலிசாக இருக்கணும், ரொம்ப திக்காக வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிட்டு நல்லா ஹாட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இரும்பு தவா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்ததும் இதை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பபிள்ஸ் வந்தது அப்படின்னா எல்லா இடத்துலையும் சரியாக வேகாது. அதனால் அதை லைட்டாக அழுத்திட்டு 2 சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா உடனே இதில் பட்டரை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இதை உடனே வெளியே எடுத்துடலாம். இப்போது பேனை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்தது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிறையவே தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை உடனே திருப்பி விட்டுருங்க. கொஞ்சம் கரெக்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஃப்ளேமில் இதை ஒரு 10 செகண்ட் காட்டுங்க. எல்லா சைடும் ஈவனாக வெந்ததுன்னா ஓகே, வேகலைன்னா அந்த சைடு மட்டும் ஃப்ளேமில் காட்டுங்க. காட்டிட்டு இன்னொரு சைடும் கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இன்னொரு சைடு நமக்கு தீ காட்டல, அதனால் இன்னொரு சைடும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் திரும்ப பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை உடனே நீங்கள் வெளியே எடுத்துடலாம். 2 மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட்டாக இந்த மெத்தடுக்கு இரும்பு தவா யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இப்போது நம்ம தவாவில் பண்ணோம்ல, அது பார்க்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் திக்காக, அதாவது ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக பண்ணியிருந்தேன். அதனால் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்தது நம்ம ஃப்ளேமில் காமிச்சோம்ல, இது வந்து கொஞ்சம் நல்லா மெலிசாக வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்தளவுக்கு திக்னஸில் நீங்கள் விரிச்சிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.